அவன் எங்கு இருக்க விருப்பமாக இருக்கின்றான்? பிரேத கல்லறைகளிலும் அவன் எங்கே சுடலைகளிலும் இருக்க ஆவலாக இருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சுடலைகளிலும் பிரேதங்களிலும் பிரேத கல்லறைகளிலும் என்ன இருக்கும்? பிரேதங்கள் தான் இருக்கும். மரித்தவர்களால் அங்கே இருப்பார்கள். அவரிடத்தில் எந்த ஒரு நன்மைக்குரிய ஒரு வாசனையும் அவரிடத்தில் இருக்காது. எல்லாம் மரண வாசனை அவரிடத்தில் இருக்கும். அவங்க பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை தேவன் சித்தரித்த வேளையிலே அவன் விரும்பின, அவன் சந்தோஷமாய் வாழுகின்ற ஒரு இடம் ஒரு பிரேத கல்லறை என்ற காரியம் எனக்கு உங்களுக்கு என்னத்தை கற்பித்து தருகிறது என்றால், ஒரு மனிதனுடைய பரிபூர்ணமாய் மரித்திருந்த நிலைமையை மரித்தவர்கள் எங்கே கொண்டு போவார்கள்? பிரேதங்கள் கடலிலே. அவை இந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம், நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாக நாங்கள் இருந்தோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு மன்னிக்க வேண்டும் எபேசியருக்கு சொல்கிறார். நாங்கள் மரித்தவர்களாக இருந்தோம், ஆவிக்குரிய எந்த ஒரு உணர்வுகளும் அற்றவர்களாக இருந்தோம், ஆவிக்குரிய காரியங்கள் எந்த ஒரு வகையிலும் எங்களை தாக்கத்தை செலுத்தாததாக இருந்தது. தேவனுடைய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலும் அவர்களுக்குள்ளே அது சென்றதாக இல்லாமல் அது எப்படியா ஒரு சுவரிலே பந்தானது பட்டு திரும்பி வருமோ அது போல இருக்கின்ற ஒரு இருதயத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஆவிக்குரிய மரித்து இருக்கின்றவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் ஒரு வேதனையோ எந்த ஒரு வகையிலும் அவர்களை உலுப்புகின்றதாகவோ இருக்காது. அவர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் காதிலே ஏறவே மாட்டார். இதுதான் ஆவிக்குரிய பிசாசு பிடித்திருந்த ஒரு நிலைமை. இயேசு தெளிவாக சொல்லுகிறார் இந்த சம்பவத்திலிருந்து. அவன் எங்கே இந்த பிசாசு பிடித்தவன் இருக்க விரும்பினான்? அவனுடைய இருப்பு எங்கே இருந்தது? கல்லறை. அவர்களை நானும் நீங்களும் உங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற வகையில் நாங்கள் முன்பதாக எப்படி இருந்தோம்? ஆவிக்குரிய எந்த ஒரு உணர்வுகளும் மற்றவர்களாக இருந்தோம். தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு சந்தோஷத்தையும் அது ஏற்படுத்தாததாக இருந்தோம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்கின்ற வேளையிலே நித்திரை மயக்கங்களும் வேறு சிந்தனைகளும், அங்கு வழி அருகே விளைந்த விதையை போலவும் இங்கு முள்ளுகளும் கற்களும் இருந்த விடைகளிலே விழுந்தது போலவுமே எங்களுடைய இருதயத்திலே வார்த்தைகள் இருந்தது. இது முன்பதாக நாங்கள் அப்படி இருந்தோம். இதைத்தான் நாங்கள் சபையில இருக்கின்ற யாவரும் புரிந்து வைத்திருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எங்களுடைய நிலைமையானது அப்படியாக இருந்தது. ஆனால் நான் உங்களை கேட்கின்றேன், உங்களுடைய நிலைமை இப்ப எப்படியாக இருக்கின்றது?